அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். இது இரண்டாம் உலகப் போரின் மறைக்கப்பட்ட கதைகள் பாகம் 6. யாருமே நேரடியாக இந்த பாகம் 6 வந்து பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அந்த கதையோட சுவாரஸ்யத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. ஸோ மறக்காமல் அந்த பாகம் 6க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த 5 பதிவுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு வேர்ல்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கோம். ஸோ அது செக் பண்ண பிறகு நீங்கள் 6ஆம் பாகத்தை வந்து பாருங்கள். இன்னும் சுவாரஸ்யமாக அந்த கதையோட அழுத்தத்தை உங்களால் உணர முடியும். 5ஆம் பாகத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் அந்த கதையை நம்ம முடிச்சிருப்போம். ஜெர்மனி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பிரிட்டன் மீது பண்ணுவாங்க. முக்கியமாக விமானப்படையை பயன்படுத்தி. ஹெர்மன் கௌரிங் என்று அழைக்கப்படும் ஜெர்மனி நாட்டோட விமானப்படை இராணுவ தளபதி. ஹிட்லர் ரொம்பவே நம்பின ஒரு மனிதன். ஆனால் ஒரு வழியாக அந்த போரில் பிரிட்டன் வெற்றியை பார்த்துருவாங்க. அந்த போரில் வெற்றி அடைய பிரிட்டனுக்கு 3 முக்கியமான நபர்கள் காரணம். அந்த நாட்டை ரொம்பவே நம்பின ஒரு உறுதியான ஒரு பிரதமராக கருதப்படும் வின்ஸ்டன் சர்ச்சில். அதுக்கு அடுத்தபடி 2 முக்கிய இராணுவ வீரர்கள். ஸ்டாஃபி டவுடிங் என்று அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இராணுவ விஞ்ஞானி. பிரிட்டன் நாட்டை முழுமையாகவே பாதுகாக்க என்ன பண்ணுவார்னா, அந்த ஐலாண்டை சுற்றி ரேடார் சம்பந்தமான கருவிகளை அவர் பொருத்திடுவார். அதன் மூலம் ஜெர்மனியிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன விமானம் புறப்பட்டால் கூட அதை உடனே பிரிட்டன் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி கெய்த் பார்க். ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில், கெய்த் பார்க் மற்றும் ஸ்டாஃபி டவுடிங். கெய்த் பார்க் வந்து பிரிட்டன் நாட்டோட விமானப்படையோட ஏர் வைஸ் மார்ஷல். ஸோ இந்த 3 நபர்கள் தான் அந்த போரில் வெற்றியடைய ஒரு முக்கியமான நபர்களாக பார்க்கப்பட்டாங்க. இந்த 3 நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு ஆயுதம் என்னதுன்னா, அந்த ஸ்பிட்ஃபயர் என்று அழைக்கப்படும் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமான அந்த போர்மனம். இந்த போர்மனத்தை பயன்படுத்தி தான் ஜெர்மனி நாட்டுக்கு சொந்தமான பல முக்கிய போர்மனத்தை அவங்க தைரியமாக சுட்டு வீழ்த்தினாங்க. ஜெர்மனிக்கு அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அதன் காரணமாக தான் அந்த போரில் இருந்து பின்வாங்க சொல்லி ஹிட்லர் அவர்கள் ஹெர்மன் கௌரிங்க்கு ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று கொடுத்திருப்பாரு. ஹெர்மன் கௌரிங் அந்த இராணுவ தளபதி மீது இருந்த அந்த நம்பிக்கையும் ஹிட்லர் அவர்கள் இழந்திருப்பார். வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த போரில் ஒரு தற்காலிகமான வெற்றியை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமாக 2ஆம் தாக்குதலை ஹிட்லர் அவர்கள் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப உறுதியாக நம்பினார். அதற்கு காரணம் என்னதுன்னா, 1941 அந்த போரில் பிரிட்டன் வெற்றியை பார்த்தாலும் 1940, 1941 அந்த 2 வருடங்களில் ஜெர்மனி தான் ஐரோப்பாவோட முழு கட்டுப்பாட்டை தன் கையில் வச்சுருந்தாங்க. குறிப்பாக பிரான்ஸ். ஸோ ஜெர்மனி கிட்ட ஒரு மிகப்பெரிய லேபர் மற்றும் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், மிகப்பெரிய படைபலம், மிகப்பெரிய நேச்சுரல் மெட்டீரியல்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி ஜெர்மனியில் வந்து ரொம்ப எளிமையாக மறுபடியும் அத்தனை போர்மனத்தை கூட ரொம்ப விரைவாக உற்பத்தி பண்ண முடியும். அப்படி உற்பத்தி பண்ணி முடித்த பிறகு நிச்சயமாக ஜெர்மனி அரசாங்கம் மீண்டும் ஒரு போரை தான் விரும்புவாங்க. இது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு நல்லாவே தெரியும். அதன் காரணமாக தான் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுத்தாரு. ஹிட்லர் என்று அழைக்கப்படும் அந்த கொடிய மிருகத்தை சண்டையிட பிரிட்டனால் மட்டும் முடியாது. நிச்சயமாக பிரிட்டனுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தேவைப்படுறாங்க. ஸோ எங்கள் கூட கூட்டம் இணைந்து ஜெர்மனி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் ஐரோப்பா மற்றும் பிரிட்டனை காப்பாற்ற முடியும். இதற்கு நான் அமெரிக்காவை ஒரு நண்பனாக நான் அழைக்கிறேன், அமெரிக்காவை ஒரு பார்ட்னராக நான் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு பல முறை பலவிதமான கோரிக்கைகளை வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வச்சார். ஆனால் அத்தனை கோரிக்கைகளையும் அமெரிக்கன்ஸோட அரசாங்கம் நிராகரிச்சிட்டாங்க. இப்போதைக்கு உங்கள் நாட்டுக்கு தேவைப்படும் ரா மெட்டீரியல்ஸ், இராணுவம் சம்பந்தமான எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் உடனே அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அந்த போரில் மட்டும் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த அமெரிக்காவோட அதிபர் ரோசிவெல்ட் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து இயற்கையாகவே ஒரு ஜியாகிரபிக்கலாக ஒரு பிளஸ்டான ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் ஐரோப்பா, அமெரிக்கா இந்த 2 நாடுகள் மத்தியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அமெரிக்கன்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாமே தேவையில்லாமல் அந்த போரில் தலையிடணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அவங்க சைலண்டாக வேடிக்கை மட்டும்தான் பார்த்து இருந்தாங்க. ஸோ இப்படி அமெரிக்கா இந்த போரில் வந்தாங்க. அதற்கு காரணம் ஹிட்லர் இல்லை, அதற்கு காரணம் ஜப்பான் தான் அமெரிக்கன்ஸ் அந்த போரில் வர வச்சாங்க. அது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு உற்சாகமான ஒரு செய்தி. அமெரிக்கா அந்த நாடு வந்து அந்த காலகட்டத்திலேயே பல முக்கியமான ஓவர்சீஸ் மிலிட்ரி பேஸ், அதாவது பல முக்கிய இராணுவ தளத்தை வந்து அமெரிக்கா நாட்டில் இல்லாமல் நிறைய கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள்லாம் அங்கே உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்படி அமெரிக்கன்ஸுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான ஒரு தீவு தான் ஹவாய். அந்த தீவில் தான் பேர்ல் ஹார்பர் என்று அழைக்கப்படும் ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் மீது ஜாப்பனீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பண்ணியிருப்பாங்க. இது உலகம் அறிந்த வரலாறு. அந்த தாக்குதலை பண்ண பிறகு அமெரிக்கன்ஸோட 2403 ராணுவ வீரர்களை அவங்க இழந்துட்டாங்க. நிச்சயமாக அமெரிக்கன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருந்தாங்க. ஆனால் வின்ஸ்டன் சர்ச்சில் மட்டும் ரொம்ப உற்சாகமாக இருந்தார். சொல்லப்போனால் அந்த வரலாறு புத்தகத்தில் ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு நைட் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து தனது படுக்கை அறைக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமாக போய் படுத்தாராம். அதற்கு காரணம் என்னதுன்னா, நாளைக்கு நான் எழுந்துக்கும் போது என் கூட சண்டை போட இன்னொரு நண்பன் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப உற்சாகமாக இருந்தார். ஏன்னா ஒன்ஸ் ஜாப்பனீஸ் அந்த அட்டாக் பண்ண பிறகு அமெரிக்கன்ஸ் அந்த போரை அறிவிச்சாங்க. அமெரிக்காவும் நேரடியாக அந்த போரில் குதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஜப்பான் இப்படி அமெரிக்காவை அந்த போருக்கு கொண்டு வந்தாங்க. இதற்கு நம்ம ஜப்பானோட அந்த வரலாறு நம்ம கொஞ்சம் பார்க்கணும்.
1905 அந்த காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் வந்து ஒரு நல்ல நாடாக தான் பார்க்கப்பட்டது. ஸோ சோவியத் யூனியன் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் ஜாப்பனீஸ் வந்து வெற்றியை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஒரு கடுமையான ஒரு போரை சோவியத் யூனியன் மற்றும் ஜப்பான் அரசாங்கம் வந்து நடத்தினாங்க. ஆனால் அந்த போரில் ஜப்பானோட அந்த ஐலாண்டை யாருமே தடுத்து நிறுத்த முடியல. ஜப்பானோட ராணுவம் தான் அந்த போரில் வெற்றியை பார்த்தாங்க. சோவியத் யூனியன் ஒரு தோல்வியை பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தபடி ஜப்பான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. அது என்னதுன்னா, வெஸ்டர்ன் நாடுகள் மற்றும் அந்த அலைஸ் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் மற்றும் அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இந்த நாடை ஒரு நல்ல நாடா அங்கீகரிக்க வேண்டும், நம்மளுக்கும் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பது ஜப்பானின் மிகப்பெரிய கனவு. அந்த கனவை இப்படி நிவர்த்தி செய்வதுன்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் யோசிக்கிற சமயத்தில் தான் ஜாப்பனீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு போர் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1914 முதல் 1918 ஒரு கடுமையான ஒரு போரை ஜெர்மனி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த போரை எதிர்த்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறைய வெஸ்ட் நாடுகள் வந்து அந்த போரை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக சோவியத் யூனியனும் சண்டை போட்டாங்க. ஸோ ஒரு வழியாக ஜெர்மனி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் வெஸ்டர்ன் நாடுகளோட அந்த பவர் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு ஜெர்மனி நினைக்க ஆரம்பித்தாங்க. அதன்படியே சீனாவை ஜெர்மனி வந்து டார்கெட் பண்ணாங்க. ஸோ சீனாவில் இருக்கக்கூடிய பல முக்கிய இடங்களில் ஜெர்மனி வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியாமல் பிரிட்டன் ரொம்பவே அவதிப்பட்டாங்க. ஸோ பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாளனா சீனா மாற ஆரம்பித்தாங்க. பிரிட்டனோட கூட்டாக இணைந்து சீனாவில் இருந்து ஜெர்மனி படை வீரர்களை அவங்க விரட்டி அடித்தாங்க. இதன் மூலம் பிரிட்டன் அரசாங்கம் ஜப்பானை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பல வெஸ்டர்ன் நாடுகள் வந்து ஜாப்பனீஸை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. இது இந்த அளவுக்கு போச்சுன்னா போஸ்ட் வார் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. முதல் உலகப் போர் முடிஞ்ச பின்னர் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வெறும் 5 நாடுகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அந்த 5 நாடுகளில் ஜாப்பனீஸும் ஒரு முக்கியமான நாடு. அது ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது. ஸோ ஜப்பான் அந்த மீட்டிங்கில் ஒரு முக்கிய கோரிக்கையை அவங்க வச்சாங்க. நாங்களும் உங்களுக்கு பல உதவிகளை பண்ணியிருக்கோம், இனிமேலும் நாங்கள் உதவி நிச்சயமாக பண்ண தான் போகிறோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் இங்கே பர்மிஷன் கொடுக்கணும். அது என்னதுன்னா, வெஸ்டர்ன் நாடுகள் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஜப்பான் நாட்டோட சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீ விசா நீங்கள் வழங்கணும்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு கோரிக்கையை வச்சாங்க அந்த மீட்டிங்கில். ஆனால் ஜப்பானோட அந்த கோரிக்கையை அங்கே இருந்த மற்ற 4 நாடுகள் மறுத்துட்டாங்க. இதை நான் சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கிய கேள்வி ஒன்று வரும். அது என்னதுன்னா, ஒரு சின்ன விசாவை பயன்படுத்தி ஜப்பான் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு இதை ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் கிட்ட அங்கே வச்சாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு கோரிக்கை தானே, இதை நிராகரிக்கிறதால ஜப்பான் ஏன் தேவையில்லாமல் கோவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய நாடுகளுக்கு தேவையான அந்த விசாவை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக வாங்க முடியும். அதற்கு பெருசாலாம் ஒன்றும் செலவாகாது. ஆனால் அந்த டைமில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு 1920s அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற இந்த முக்கிய நாடுகளுக்கு நீங்கள் பயணமாக போகணும்னா பல லட்சம் டாலர் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நீங்கள் விசாவே வாங்க முடியும், அந்த நாட்டுக்கு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும். முக்கியமாக ஜாப்பனீஸ் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் இந்த 3 நாடுகளுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ விசா கிடைக்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூட், காலேஜ் மற்றும் நிறைய ஃபேக்ட்ரிஸை பற்றி நம்ம நாட்டு மக்கள் அங்கே போய் தெரிஞ்சுப்பாங்க. அது ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அதன் மூலம் நாமளும் வளர முடியும்னு சொல்லிட்டு ஜப்பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஜப்பான் வந்து அந்த கோரிக்கையை வச்சுருப்பாங்க. ஆனால் ஜப்பானோட அந்த கோரிக்கையை அங்கே இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து மறுத்துட்டாங்க. ஸோ ஜப்பான் ரொம்பவே ஒரு சோகமான ஒரு மனநிலைமையோட தான் பாரிஸோட அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னர் அவங்க வந்து சோகமாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்பவே கோபமாக தான் இருந்தாங்க. அதுதான் அந்த பேர்ல் ஹார்பரோட அந்த அட்டாக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக மாறிச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்தடுத்த பல முக்கியமான நிகழ்வையும் ஜப்பானீஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஜாப்பனீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நான் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு பல முக்கியமான ஒரு உதவிகளை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என் நாட்டு மக்களுக்கு ஃப்ரீ விசா கொடுக்க சொல்லி நான் ஒரு கோரிக்கை வைக்கும் போது அது நீ நிராகரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம். ஒரு பக்கம் இந்த கோபத்தில் இருக்கும் போதே 1920 முதல் 1925 ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு நம்ம இன்னும் நெருக்கமாக மாற ஒரு முக்கியமான ஒரு படிக்கட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் நம்பினாங்க. அதன்படியே ஜப்பானில் பல நாட்களாக ஃபியூடல் சொசைட்டி என்று அழைக்கப்படும் ஒரு விதமான ஆட்சியை தான் அவங்க நடத்தின்னு இருந்தாங்க. ஃபியூடல் சொசைட்டிக்கான அர்த்தம் என்னதுன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்புகளும் அத்தனை நிலங்களும் அந்த நாட்டோட அரசருக்கு தான் சொந்தம். அந்த அரசரே விருப்பப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஏற்ற அந்த நிலத்தை வந்து அவர் வழங்குவார். அந்த மாதிரி இந்த நபர்கிட்ட அதிகமான நிலங்கள் இருக்கோ அவர் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியோட தலைவராக பார்க்கப்படுவார். இதற்கு யார் அதிகமாக பெனிஃபிட் ஆனாங்கன்னா,
அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தான் அதிகமாக பெனிஃபிட் ஆனாங்க. ஸோ அங்கே இந்த விதமான ஒரு ஜனநாயக ஆட்சியை நம்ம பார்க்கவே முடியாது. இதன் காரணமாக தான் வெஸ்ட் நாடுகள் எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜப்பானோட அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. முழுக்க முழுக்க ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக ஜப்பான் அரசாங்கம் உருவெடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கும் அங்கே அங்கீகரிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கும் அத்தனை துறையிலுமே அவங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தாவது வெஸ்ட் நாடுகள் வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க, வெஸ்ட் நாடுகள் வந்து நம்மளை ஒரு நல்ல நாடாக அங்கீகரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் நம்பினாங்க. ஆனால் அங்கேயும் ஜப்பான் வந்து ஏமாந்து தான் போனாங்க. 1920 மற்றும் 1925 தான் ஜப்பான் இதை பண்ணாங்க. அதே சமயத்தில் அமெரிக்க அரசாங்கம் வந்து இன்னொரு கடுமையான ஒரு சட்டத்தை அந்த நாட்டிலேருந்து அங்கே அறிவித்தாங்க. இமிகிரேஷன் ஆஃப் பேன். அதாவது நீ வெள்ளையாளனா எங்கள் நாட்டுக்குள்ளே வர அனுமதி இல்லை. ஸோ நான் ஒயிட் பீப்புளுக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை அவங்க வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் ஜப்பான் அரசாங்கத்தையும் அவங்க ஆட் பண்ணாங்க. ஸோ ஜப்பான் மக்களுக்கும் இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தின் மூலமாக அமெரிக்கன் சொல்ல வந்த ஒரு கருத்து என்னதுன்னா, ஜப்பான் நாட்டு மக்களுக்கும் எங்கள் நாட்டில் இடம் இல்லை. ஏன்னா அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அந்த டைமில் வந்து ரொம்பவே ஒரு இனவெறியான ஒரு நாடாக பார்க்கப்பட்டது. ஜப்பான் மக்கள் வந்து பார்க்க வெள்ளையாக இருக்காங்க, ஓகே, ஆனால் பார்க்க அவங்க எங்களை மாதிரி இல்லையே, ரொம்ப குள்ளமாக இருக்காங்க, பல்லு எடுப்பாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கவே கொஞ்சம் பிரிஸ்காக கிளவராக இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஸோ ஜப்பான் மீது ஒரு இனவெறியை தூண்டுற மாதிரியான ஒரு செயலில் அமெரிக்கன்ஸ் வந்து 1925 அந்த டைமில் ஈடுபட்டாங்க. இது எல்லாமே ஜப்பானை ஒரு கோவப்படுத்துகிற ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. 1929 அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சம்பந்தமான ஒரு வீழ்ச்சியை பார்த்தாங்க. ஒரு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டிப்ரெஷனை அமெரிக்கன்ஸ் பார்த்தாங்க. ஸோ அமெரிக்காவில் அந்த மிகப்பெரிய அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படும் போது அமெரிக்கன்ஸ் இந்த நாடுகளிடம் இருந்தும் இந்த விதமான பொருட்களையும் வாங்காமல் இருந்தாங்க. ஏன்னா முதல்ல அந்த நாடு அங்கே வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக அமெரிக்காவோட அந்த 1930s அந்த டைமில் வந்து அவங்க அத்தனை நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஜப்பான் கிட்டேயும் அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஜாப்பனீஸ் வந்து அதிகமான சில்க் என்று அழைக்கப்படும் அந்த மெட்டீரியல், அந்த நேச்சுரல் சோர்ஸை வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அமெரிக்காவே ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதன் விளைவாக ஜப்பானில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. அந்த நிறுவனங்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. ஜப்பானில் அந்த மிகப்பெரிய அந்த எக்கனாமிக் கிரைசிஸை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சமாளிக்க முடியாமல் நிறைய விவசாயிகள் வந்து தன்னோட மனைவி மற்றும் தன்னோட மகள்களை விபச்சாரம் சம்பந்தமான பல தொழில்களுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அவல நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ சாப்பிடவே காசு இல்லாமல் நிறைய மக்கள் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஒரு சில மக்கள் இந்த மாதிரி விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஜப்பானோட அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது அந்த நாட்டுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக டோஜோ பார்க்கப்பட்டார். இராணுவத்தில் ஒரு முக்கியமான நபராக மட்டும் இல்லாமல் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொலிட்டீஷியன்ஸுமே அவர் பார்த்தா அச்சமடைவாங்க. ஸோ ஜப்பான் நாட்டு பொலிட்டீஷியன்ஸை விடவே இந்த இராணுவ தளபதியான டோஜோவுக்கு தான் மரியாதை அதிகம். டோஜோ ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார். ஜப்பானில் இருக்கக்கூடிய அத்தனை ராணுவ வீரருக்கும் சமுராய் என்று அழைக்கப்படும் ஜப்பானோட ஒரு ஃபேமஸான ட்ரெடிஷனல் கல்ச்சரை அவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ ராணுவம் வந்து அந்த சமுராயை வந்து ரொம்ப பப்ளிக்காக அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து தன்னோட பிரச்சனையில இருந்து மீண்டு வர சமுராய் அந்த பயிற்சியை அவங்க தினமுமே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஜப்பான் அந்த நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிட் ஏற்பட்டுச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய உற்சாகமும் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் டோஜோ அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறார். ஏசியாவில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன நாடுகளை வெஸ்டர்ன் நாடுகள் தான் கட்டுப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா தான் பிலிப்பைன்ஸை கட்டுப்படுத்துறாங்க, பிரான்ஸ் தான் வியட்நாமை கட்டுப்படுத்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் கட்டுப்படுத்துறாங்க, டச்சு தான் இப்போ நம்ம பிரசண்டாக அழைக்கக்கூடிய இந்தோனேஷியாவை கட்டுப்படுத்துறாங்க, பிரிட்டன், கேகேவானா, சிங்கப்பூர், மலாய், ஹாங்காங், இந்தியா. ஸோ ஏஷியாவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை வெஸ்டர்ன் நாடுகள் தான் கட்டுப்படுத்துறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான காரியம். ஏசியாவை ஏசியா மக்கள் மட்டும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு டோஜோ உறுதியாக நம்பினார். அதே சமயத்தில் ஜப்பான் நாட்டு மக்கள் எல்லாருமே பொருளாதாரத்தில் பின்வாங்கின ஒரு மக்களாக மாறின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டோஜோ உணர ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த அத்தனை பிரச்சனைக்குமே ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான், அது இராணுவத்தை கொண்டு தான் இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் என்பது டோஜோவின் முக்கிய முடிவாக பார்க்கப்படுது. டோஜோவுக்கு இப்போ முதல்ல நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக 2 முக்கிய இயற்கை வளங்கள் தேவைப்படுது, கோல் அண்ட் அயன். இந்த இரண்டுமே ஜப்பான் நாட்டில் இல்லை. ஸோ நம்ம இந்த நாட்டுக்கிட்ட இருந்து இதை வாங்குறது நிச்சயமாக யாரு கேட்டாலும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இராணுவத்தை பயன்படுத்தி அந்த நாடை நம்ம ஆக்கிரமிச்சா மட்டும்தான் அந்த 2 பொருட்களையும் நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு டோஜோ முடிவு பண்ணுறாரு. அந்த நாடு வேறு எதுவும் இல்லைங்க, சீனா தான். 1931 ஒரு மிகப்பெரிய ஒரு போரை சீனாவை நோக்கி டோஜோ அவர்கள் அறிவிக்கிறாரு. சீனாவில் இருக்கக்கூடிய மஞ்சூரியன் என்று அழைக்கப்படும் ஒரு மாகாணத்தை ஜப்பான் அரசாங்கத்தோட ராணுவ வீரர்கள் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு ஜப்பானுக்கு தேவைப்படும் அந்த கோல் அண்ட் அயனை அவங்க அங்கேருந்து அங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜப்பான் பண்ண இந்த செயலுக்கு
பல நாடுகள் வந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அந்த எதிர்ப்பை அவங்க எப்படி தெரிவிச்சாங்கன்னா, ஒரு சர்வதேச ஒரு மீட்டிங் அவங்க அரேஞ்ச் பண்றாங்க, ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங். அந்த இன்டர்நேஷனல் மீட்டிங்க்கு பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நிறைய ஐரோப்பிய நாடுகளோட உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல ஜப்பான் நாட்டோட உறுப்பினர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி கலந்துகிட்ட ஜப்பான் நாட்டோட உறுப்பினர் ஒருத்தரை பார்த்து அங்க இருந்த அத்தனை நபர்களும் பல கேள்விகளை சரமாரி அவங்க கேட்கறாங்க. 1918 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரே முடிஞ்சிருக்கு. 1931 இன்னும் ஒரு 13 வருடம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே நீங்க இன்னொரு போரை நீங்க தொடங்கியிருக்கீங்க. இது நிச்சயமா ஒரு தவறான ஒரு காரியம். ஸோ உடனே நீங்க பின்வாங்குங்க. சைனாவோட அந்த பாதிக்கப்பட்ட அந்த பார்ட்ஸுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை நீங்க வழங்கணும். அந்த கட்டுப்படுத்தின பகுதியிலிருந்து நீங்க பின்வாங்கி போனோம். இதுதான் நாங்க எல்லாருமே கூட்ட இணைந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கிருந்த மற்ற நாடுகள் அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது ஜப்பானோட அந்த உறுப்பினர் ஒரு பதில் சொல்றார். நீங்க சொல்ற இந்த தீர்மானத்துக்கும் ஜப்பான் வந்து ஒத்து வரவே வராது, அதுக்கு நாங்க ஒத்துக்கவும் மாட்டோம். ஸோ ஜப்பான் இஸ் இம்பாசிபிள் டு அக்செப்ட் திஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஜப்பான் நாட்டோட உறுப்பினர் அந்த சபையிலேருந்து எழுந்து போயிடுறாரு. ஸோ ஜப்பான் தெளிவாக இருக்காங்க. எங்க நாட்டை நான் வளர்ச்சி பாதையில் கொண்டு போனேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ராணுவம் மட்டும்தான். அதை தாண்டி கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஸோ அதை தாண்டி நான் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல நண்பனா பிஹேவ் பண்ண வந்தா நிச்சயமா நீ சேர்த்துக்க மாட்டேன். அதே சமயத்தில் நீ வந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன நாடுகளை நீ மட்டும் கட்டுப்படுத்துவ, ஆனால் நான் கட்டுப்படுத்தினா அது தப்பான்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். இது எல்லாமே சேர்ந்து தான் ஜப்பானை அடுத்த கட்ட ஒரு முடிவுக்கு எடுக்க வச்சது. 1937 சீனாவோட மற்ற பகுதிகள் மீது ஜப்பான் ஒரு கடுமையான ஒரு போரை தொடுத்து போனாங்க. இந்த உலகம் பார்க்காத ஒரு அகோரமான ஒரு போராக இருந்துச்சு. அதற்கு காரணம் இதுவரைக்கும் ராணுவ வீரர்கள் இறந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் நிறைய சிட்டிசன்ஸ் அந்த போரில் இறந்து போனாங்க. சீனாவோட பல நார்மல் பீப்புளை வந்து உயிரோடு அவங்க புதைச்சாங்க, நிறைய பெண்களை அவங்க கற்பழிச்சாங்க. ஸோ பல பகுதிகளை வந்து ஜப்பான் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கம் 1937 இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது 3 வருடங்களுக்கு அப்புறம் 1914 வெஸ்டர்னில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் ஹிட்லர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. முக்கியமாக பிரான்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்க்க வச்சிருப்பாரு. ஸோ பிரான்ஸை ஹிட்லர் அவர்கள் வென்ற பிறகு பிரான்ஸோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வியட்நாமை நம்ம ஏன் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜப்பான் அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அங்கே தான் அமெரிக்கன்ஸ் தனது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே பேர்ல் ஹார்பர் அந்த கதையை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் வந்து அடுத்த பதிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஜப்பான் இப்படி பேர்ல் ஹார்பரை தாக்கினாங்க. பேர்ல் ஹார்பர் அந்த துறைமுகத்தை தாக்குவது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை. ஏன்னா அந்த துறைமுகத்தோட அந்த டெப்த் ரேஞ்சே 45 அடி மட்டும்தான். ஸோ 45 அடி மட்டும்தான் டெப்த் இருக்கிற பட்சத்தில் இப்படி ஜப்பான் வந்து டார்பிடோ போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க அட்டாக் பண்ணாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். முடிந்தவரைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பல எஃபர்ட் போட்டு தான் இந்த பதிவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். சைனிங் ஆஃப் தமிழ் HR சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காம தமிழ் HR சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.